வணக்கம். ஒரு விஷயம் சொல்றேன். ஜிம்முக்கு போக வேண்டாம், பெரிய டயட்லாம் ஃபாலோ பண்ண வேண்டாம். ஆனா, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்த கொண்டு வர முடியும். எப்படின்னா, ஒரு சின்ன, ரொம்ப சிம்பிளான பழக்கம் மூலமா. அத பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி. ஒரு நிமிஷம் கண்ண மூடி கற்பனை பண்ணி பாருங்களேன். நீங்க கண்ணாடில உங்கள பாக்குறீங்க. உங்க வயித்துல இருக்கிற கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. எப்படி இருக்கும்? இது வெறும் கற்பனை இல்ல. நிச்சயமா சாத்தியம்தான். அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வழியில. அது எப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போறோம். நம்மள பல பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய தலைவலி இதுதான் இல்லையா? உடம்புல மத்த இடத்துல எடை குறைஞ்சா கூட இந்த வயித்து கொழுப்ப மட்டும் ரொம்ப பிடிவாதமா அப்படியே நிக்கும். ஏன் அப்படி? அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஆமா. ஏன்னா நாம நினைக்கிற மாதிரி அது வெறும் நம்ம அழகு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. அது சாதாரண கொழுப்பும் கிடையாது. இது ரொம்பவே கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம். நம்ம உடம்புல மத்த இடத்துல இருக்கிற கொழுப்பை விட இது ரொம்ப ஆபத்தானதுன்னு கூட சொல்லலாம். இதுக்கு ஒரு பேர் இருக்கு, விசிரல் ஃபேட். அதாவது நம்மளோட முக்கியமான உள் உறுப்புகளான இதயம், கல்லீரல், கணையம் இது எல்லாத்தையும் சுத்தி ஒரு போர்வை மாதிரி படிஞ்சிருக்கிற ஒரு ஆபத்தான கொழுப்பு. உண்மையான பிரச்சனைக்கு காரணமே இந்த விசிரல் ஃபேட் தான். இந்த விசரல் ஃபேட்டு சும்மா இருக்காது. இதனால என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு பாருங்க. இதய நோய்கள், சர்க்கரை நோய், நம்மளோட மெட்டபாலிசம் ரொம்ப மெதுவாகிறது, அப்புறம் எப்ப பார்த்தாலும் ஒரு வித சோர்வு, இது மாதிரியான பல பெரிய உடல்நல பிரச்சனைகளுக்கு இந்த விசரல் ஃபேட் தான் மூல காரணம். சரி, இவ்ளோ ஆபத்தான இந்த கொழுப்பு நமக்கு ஏன் வருது? இதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள். நாம தேட வேண்டியது வேற எங்கேயும் இல்ல. நம்மளோட நவீன வாழ்க்கை முறையில தான் அது ஒளிஞ்சிருக்கு. நம்மளோட ஒரு சராசரி நாள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். காலையில எழுந்ததும் வேலை ஃபோனை பார்க்கறது, அப்புறம் ஆஃபீஸ்ல நாள் முழுக்க உட்காந்தே வேலை, மதியமா உட்காந்து தான் சாப்பிட்றோம், சாயங்காலம் வீட்டுக்கு வந்த பிறகும் சோஃபால உட்காந்துடுறோம். இப்படி பார்க்கும்போது நம்ம உடம்புக்கு பெரிய அசவே இல்லாம போயிடுது. இப்படி உடம்புக்கு எந்த அசைவும் கொடுக்காம ஒரே இடத்துல இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? நம்ம உடம்புல இயற்கையாவே இருக்கிற கொழுப்பை எரிக்கிற ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமா அதோட வேலையை நிறுத்தி கடைசியில ஒரு ஸ்லீப் மோடுக்கு போயிடும். அவ்வளவுதான். ஆனா கவலைப்படாதீங்க, இவ்ளோ பெரிய பிரச்சனைக்கு ஒரு சின்ன ரொம்ப எளிமையான தீர்வு இருக்கு. அதுக்காக ஜப்பானியர்கள் பல வருஷமா பின்பற்றி வர்ற ஒரு ரகசியத்தை தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். யோசிக்காதீங்க, இது கஷ்டமான ஒர்க் அவுட் கிடையாது, பத்தியம் இருக்க வேண்டிய டயட்டும் கிடையாது. ஆச்சரியமா இருக்கா? ஆமா, இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பழக்கம். ஆனா இதோட ரிசல்ட் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அப்போ என்ன அந்த ரகசியம்? ரொம்ப சிம்பிள். சாப்பிட்ட பிறகு நடங்க, அவ்வளோதான். ஆமா, நீங்க கேட்டது சரிதான், அவ்வளோதான். நம்ப முடியலனாலும் இதுதான் உண்மை. இந்த ஒரு சின்ன பழக்கம்தான் அந்த பெரிய மாற்றத்தோட திறவுகோல். சும்மா நடக்கிறதுனால எப்படிங்க இவ்ளோ பெரிய மாற்றம் வரும்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. இது ஒன்றும் மேஜிக் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிளான சயின்ஸ் இருக்கு. அதை இப்போ நாம புரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். நாம சாப்பிட்ட உடனே நம்ம ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமாகும். அப்போ நாம சும்மா உட்கார்ந்திருந்தா அந்த எக்ஸ்ட்ரா சர்க்கரைக்கு வேற வழி இல்லாம அது நேரா கொழுப்பா மாறி நம்ம உடம்புல, குறிப்பா வயிற்று பகுதியில சேமிக்கப்படும். ஆனா அதுவே நம்ம நடந்தா என்ன ஆகுது? நம்ம தசைகள் அந்த சர்க்கரைய ஒரு எரிபொருளா எடுத்து பயன்படுத்தி உடனே எரிச்சிடும். அவ்வளவுதாங்க விஷயம். இதுல இருக்கிற சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த பழக்கம் நம்ம ரத்த சர்க்கரையை மட்டும் கண்ட்ரோல் பண்றதில்ல, இது குறிப்பா அந்த ஆபத்தான விஸ்ரல் ஃபேட், அதாவது நம்ம வயிற்று கொழுப்பை டார்கெட் பண்ணி தாக்குது. இது வெறும் பேச்சில்ல, அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, சாப்பிட்ட பிறகு வெறும் 10லிருந்து 15 நிமிஷம் நடந்தாலே போதும், உங்க ரத்த சர்க்கரையோட அளவு திடீர்னு அதிகமாகிறத 30% வரைக்கும் குறைக்க முடியுமாம். யோசிச்சு பாருங்க, 30%. ஆனா இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. நம்மள் பலர் ஒரு தப்பு பண்றோம். சரி நடக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு வேகமா நடக்க ஆரம்பிச்சிடுறோம். நடக்கணும்ன்றது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் எப்படி நடக்கணும்ன்றது. இதை ஒரு ஒர்க் அவுட்டா நினைக்காதீங்க. வேர்த்து விறுவிறுக்க வேகமா நடக்கிறது, ஓடுறது இதெல்லாம் தப்பு. சரியான முறை என்ன தெரியுமா? ரொம்ப நிதானமா, மெதுவா, எந்த விதமான மன அழுத்தமும் இல்லாம நடக்கணும். ஜாலியா பாட்டு கேட்டுக்கிட்டோ ஃபோன் பேசிக்கிட்டோ கூட நடக்கலாம். முக்கியம் வேகம் இல்ல, உடம்புக்கு இயக்கம் கொடுக்கறது தான். இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் போனஸ் டிப். ஜப்பானியர்கள் கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய இன்னொரு சூப்பரான பழக்கம் தான் இந்த ஹரா ஹச்சிபோ. இதுக்கு என்ன அர்த்தம்னா, வயிறு முட்டை சாப்பிடாம ஒரு 80% நிறைஞ்சதும் சாப்பிட்றத நிறுத்திடணும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் இல்லையா? சரி, நாம இப்போ பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளானா மாத்தலாம். இந்த சின்ன பழக்கம் எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இதோ அந்த 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ். ரெடியா? ஸ்டெப் 1,
80% வயிறு நிறைஞ்சதும் சாப்பிடுறத நிறுத்துங்க. ஸ்டெப் 2, சாப்பிட்ட உடனே ஒரு 10 நிமிஷம் மெதுவா நடங்க. ஸ்டெப் 3, ஒரு நாள் கூட விடாம இத தினமும் செய்யுங்க. அவ்வளவுதான். பாருங்க, இதுல எந்த மேஜிக்கும் கிடையாது. ஒரே நாள்ல எல்லாம் மாறாது. இந்த மாற்றத்தை கொண்டு வர போறது உங்களுடைய விடாமுயற்சி மட்டும்தான். கன்சிஸ்டன்சி, அதாவது தொடர்ச்சியா செய்யறது தான் இங்க முக்கியமான மந்திரம். இந்த பழக்கத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்னு பாருங்க. உங்க ரத்த சர்க்கரை அளவு எப்பவும் சீரா இருக்கும். நாள் முழுக்க நல்ல எனர்ஜியோட ஃபீல் பண்ணுவீங்க. எல்லாத்துக்கும் மேல எதுக்காக இதை ஆரம்பிச்சோமோ அந்த பிடிவாதமான வயிற்று கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கும். அப்போ இன்னைக்கு ராத்திரி சாப்பாட்டுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க? உடனே உட்காராம வெறும் 10 நிமிஷம் நடந்து தான் பாருங்களேன். ஒரு சின்ன பழக்கத்தால உண்மையிலே நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? முடியும். பதில் உங்க கையில தான் இருக்கு. இன்னைக்கே ஆரம்பிங்க.